கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கம்யூனிஸ்ட் குண்டர்களை கடலூர் ஆற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி பிரிவு மாவட்ட தலைவர் BS அருண்குமார் அவர்கள் சிவனாசி அவர்களே மற்றும் പ്രതിഷേധ യോഗത്തിലെ ഈശ്വര വിശ്വാസികളെ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും എൻ്റെ വിനീതമായ നമസ്കാരം. 2-3 ദിവസങ്ങൾക്ക് മുമ്പായിട്ട് தாக்கல் நடைபெற்ற 5 நாட்களுக்கு மேலாச்சு இதுவரை நடவடிக்கை எடுக்கல. இதை பற்றி இந்த தாக்குதலை பற்றியும் இந்த அடுத்த கட்ட போராட்டங்கள் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு இந்த அரண்மனை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் கம்யூனிஸ்டுகளினுடைய பொதுக்கூட்டத்தில் கேரளாவைச் சேர்ந்த வந்த கம்யூனிஸ்டினுடைய பேச்சாளர் ஒருவர் இந்து தெய்வங்களையும் சிவபெருமானையும் அன்னை பகவதி அம்மனையும் இழிவாக பேசி ஏன் இப்படி இழிவாக பேசுகிறீங்கன்னு கேட்க போன ஆர்எஸ்எஸ்னுடைய பொறுப்பாளர் ராபிசன் என்பவரை கம்யூனிஸ்டினுடைய ரவுடிகள் 4 பேர்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக காவல்துறைக்கு முறையாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்து தெய்வங்களை இழிவாக பேசியது தொடர்பாக காவல்துறையில் புகார் கொடுத்துருக்குறோம். ஆனால் 5 சம்பவம் நடந்த 5 நாட்களாகியும் இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை யாரையும் கைது பண்ணலை, வழக்கு பதிவு கூட செய்யலை. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகளினுடைய ரவுடிசம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. திண்டுக்கல்லில் கம்யூனிஸ்டினுடைய MP காவல்துறையை தாக்குதார். சென்னையில் கம்யூனிஸ்டினுடைய மாணவர் அமைப்புகள் SFI காவல்துறையை தாக்குதாங்க. காவல்துறை மேலேயே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்டுகளினுடைய ரவுடி ராஜ்யம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ரவுடிசம் ஒடுக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும். கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு 4 பேர் சேர்ந்து RSS நிர்வாகியை தாக்கியிருக்காங்க. அவர்கள் மேலே வழக்கு பதிவு கூட செய்யாததை இந்து முன்னணி பேரியக்கம் RSS BJP அமைப்புகள் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த ரவுடிசத்தை தமிழக அரசு வேடிக்கை பார்த்தது என்று சொன்னால் இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கிறது. 2 கட்ட போராட்டங்கள் நடந்து காவல்துறை வழக்கு பதிவு செய்ய தயக்கம் காட்டுது. அடுத்த கட்டமாக எந்த அளவுக்கு போராட்டத்தின் தன்மை மாறும்? இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டம் முழுமையும் பல்வேறு இடங்களில் கடந்த 2 நாட்களாக RSSனுடைய பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட ஒரு வழக்கு பதிவு கூட கம்யூனிஸ்டுகள் மேலே செய்வதற்கு இந்த காவல்துறை தயங்கி வருகிறது, தமிழக அரசாங்கம் தயங்கி வருகிறது. இனியும் இந்த தயக்கத்தை காட்டும் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி பேரியக்கம் RSS அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை நடத்துவது மாத்திரமல்ல, இதை சட்டப்படி உயர்நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்று சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம்.